ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. எல்லோரும் வந்து கொழக்கட்டை வந்து செய்வீங்க. நிறைய பேருக்கு வந்து கொழக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக வர மாதிரி வந்து வராது. நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து 2 நாளைக்கு அப்படியே வந்து சாஃப்டாக சூப்பராக இருக்கும் கொழக்கட்டை. நான் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் பச்சரிசி தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வேறு எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். மறுநாள் வரைக்கும் நீங்கள் நல்லா வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி இருக்கும். பச்சரிசியை வந்து நான் ஒரு 2 மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வச்சு வடித்து விட்டுட்டேன். இந்த வந்து நல்லா தண்ணி போகிற அளவுக்கு வடித்து விட்டுட்டேன்னா கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு, இல்லைன்னா நீங்கள் ஒரு துணியில் கூட போட்டு ஒரு ஃபேன் காற்றுல வச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் நல்லா இதுவாகிடும். அந்த மாதிரி வடித்து எடுத்துட்டு நம்ம வந்து மாவு வந்து அரைச்சிக்கணும். நான் வந்து இப்போ பூரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை தான் வந்து எடுத்திருக்கேன். வேர்க்கடலை பூரணம் தான் வந்து செய்ய போகிறேன். இது சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து எள்ளு அப்புறம் வந்து நிறையா இருக்குது, கடலைப்பருப்பு, இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி பூரணம்லாம் வச்சு செஞ்சுக்கலாம். ஆனால் வேர்க்கடலை போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா தேங்காயும் வெறும் தேங்காய், வெல்லம், ஏலக்காய் மட்டும் போட்டு கூட செய்யலாம். நிறைய இது இருக்குது இந்த மாதிரி கொழுக்கட்டைக்கு. இப்போ வந்து நான் வந்து வேர்க்கடலை வந்து வறுத்துட்டு அதில் தான் வந்து பூர்ணம் வந்து செய்ய போகிறோம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட வறுக்காத வேர்க்கடலை தான் இருந்ததுங்களா, அதில் பாதி எடுத்து வச்சுட்டேன். விநாயகர் சதுர்த்திக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு மீதி இருக்கிறத வறுத்து வச்சுட்டேன். இதுக்கு வந்து வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து நம்ம வந்து எவ்வளோ அளவு வேணாலும் போட்டுக்கலாம். நமக்கு தகுந்த மாதிரி தான். நான் வந்து ஒரு 1/4 கிலோ வெல்லங்கிட்ட இருந்தது. அதில் வந்து ஏற்கனவே கொஞ்சம் உடச்சி வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டம்ளர் தான் பச்சரிசி வந்து போட்டிருக்கேன். நான் வந்து சாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக. பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வந்து பெரிய குடும்பமாக இருந்தால் நிறையா கூட போட்டு செய்வீங்க. பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஊற வச்சு நீங்கள் தண்ணியை வடித்து அப்படியே எடுத்து போய் மாவு அரைக்கிற மிஷினில் கூட அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியிலே நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான் மாவு அரைக்கிறதுக்கு. பூரணத்துக்கு வந்து தேங்காயும் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி அது மேலே இருக்கிற தோலெல்லாம் நான் எடுத்துட்டேன். நீங்கள் தோலோடு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு வந்து அது மாதிரி போட்டால் பிடிக்காதுங்களா, அதனால் வந்து நான் வந்து தோலை எடுத்துட்டு மிக்சியில் வந்து அரைச்சிட்டேன் தேங்காவை. பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்து இந்த மாதிரி தண்ணிலாம் போயிடுச்சு, வடித்து விட்டுட்டேன். இந்த மாதிரி பிடிச்சி பார்த்திங்கன்னா கையில் வந்து அரிசி வந்து ஒட்டக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா வரும். இல்லைன்னா ரொம்ப ஈரமாக இருந்தாலும் மிக்சியில் போய் ஒட்டிக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அரிசி. இந்த மாதிரி அரைச்சி நான் வந்து மிக்சியில் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு ஜலிச்சிக்கிறேன். இப்படிலாம் செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த மாவு வந்து ஆவி கட்டணும். இப்படி ஜலிச்சு எடுத்துகிட்டு தண்ணி எதுவுமே தெளிக்காத நம்ம வந்து ஆவி கட்டணும். அந்த ஆவி கட்டுறதுல தான் இருக்குது நம்மளுடைய கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு ஃபுல்லாக ஜலிச்சு எடுத்துட்டேன். இதை வந்து நான் வந்து ஒரு இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி இந்த மாவை கொட்டி வேக வைக்க போகிறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வரும். கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் வரைக்கும் 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சாப்பிடவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. நீங்கள் வந்து இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் இந்த கொழுக்கட்டை. பார்த்திங்கன்னா இப்போ மாவு எல்லாத்தையும் கொட்டி ஒரு இட்லி குண்டானில் ஒரு துணியை போட்டு இப்போ வந்து வேக வச்சுக்கலாம். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே செய்கிற மெத்தட் வந்து இந்த மாதிரி தான் செய்வோம். நாங்கள் அரிசி வீட்டிலையே தான் இது பண்ணுவோம். மாவுலாம் கடையில் பேக்கெட் மாவுலாம் வாங்க மாட்டோம் அவ்வளோவா. இப்படி செஞ்சால் எங்களுக்கு கொழுக்கட்டை வந்து சூப்பராக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூரணத்துக்கு வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் கடாயில் கூட தேங்காய் வறுத்துக்கலாம். இதில் தேங்காவை வந்து போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது போல் வறுக்கும்போது மறுநாள் தேங்காவும் வந்து தேங்காய் போடுறதுனால கெட்டுறணும் இல்லைங்களா பூரணம். அதனால தான் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டு செஞ்சிங்கன்னா நமக்கு வந்து பூரணம் வந்து உள்ளே வந்து கெடாது. கொழுக்கட்டையும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துட்டேன். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. வெல்லத்தை அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து பாகு காய்ச்சி கூட ஊற்றிக்கலாம். இப்படியும் போடலாம். வெல்லம் வந்து க்ளீனாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படி உள்ள சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாகா காய்ச்சி கூட ஊற்றி கிண்டிக்கலாம். இது கூட வந்து வேர்க்கடலையை வறுத்தது வந்து நான் வந்து 1 பாதியமாக வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். அதாவது மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். லைட்டாக வந்து ஒரு சுற்று 2 சுற்று அது மாதிரி விட்டு இந்த மாதிரி கிண்டி வச்சுருக்கேன். இது மாதிரி வந்து இப்போ வந்து கிளறிட்டு ஒரு கொஞ்சமாக வந்து ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே. அவ்வளோதான், பூரணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மாவும் வந்து வெந்துருச்சு. மாவு பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் தட்டில் கொட்டி காட்டுற பாருங்கள். இந்த மாவு வந்து வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் ஆவி கட்டணும். ரொம்ப நேரம்லாம் ஆவி கட்ட வேணாம். பார்த்திங்கன்னா நல்லா பூ மாதிரி வெந்திருக்கும். இந்த மாதிரி வெந்தாலே போதும்.
இது வந்து கட்டி கட்டியாகவும் இருக்கும். இது உடச்சி விட்டாலே அழகாக உடஞ்சிரும். நீங்கள் கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உடச்சி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து சுடுதண்ணி ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம், பச்சை தண்ணி ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து பச்சை தண்ணியே சேர்த்துக்கிறேன். அப்படியே சாப்பிட்றதுனால கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி பேசுனீங்கன்னா இன்னும் சாஃப்டாக வரும். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைகிறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு மாவு பிசைய பார்த்திங்கன்னா கையில் ஒட்டவே ஒட்டாது, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆவி கட்டி செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை செய்ய தெரியாதவங்க கூட சூப்பராக செஞ்சிடலாம் இது போல் செஞ்சிங்கன்னா. பாருங்கள் மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், கையில் ஒட்டவும் இல்லையா. அதே மாதிரி நம்ம வந்து உருண்டை வந்து கொழுக்கட்டைக்கு வந்து பிடிக்கிறோம் இல்லைங்களா, அப்பயும் வந்து உங்களுக்கு கையில் மாவு ஒட்டவே ஒட்டாது. அழகாக அப்படியே கிண்ண மாதிரி செஞ்சு அதில் வந்து பூர்ணை வச்சு நம்ம வந்து சூப்பராக மடிச்சிடலாம். இப்போ வந்து நான் எப்படி கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணுற பாருங்கள். நீங்கள் அச்சு வேணுனாலும் செஞ்சுக்கலாம். இப்போ தான் நிறைய அச்சு வருது, இந்த மோல்டு வருது, நீங்கள் அதை கூட வாங்கி வச்சு செஞ்சுக்கலாம். நான் வந்து இப்படி டக்குன்னு சிம்பிளாக நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஒன்று பார்த்து செஞ்சிகிட்டு இருக்க முடியாது. வேகமாக வேலைக்கு போகிறவங்களாம் சீக்கிரம் செஞ்சு சாமி கும்பிட்டு ஓடுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் இப்படி இந்த மாதிரி கடன்னு உருட்டி இந்த மாதிரி செஞ்சிடலாம். நல்லா உருண்டையாக உருட்டிட்டு இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா வச்சுக்கணும், அடியிலேருந்து நல்லா ஒரே லெவலுக்கு வரா மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். இதை அப்படியே மடிச்சிக்க வேண்டியதான். வாழை இலையில் வச்சு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். நம்ம கடகடன்னு சீக்கிரம் செய்யணுன்னா இப்படி செஞ்சாலும் வேகமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீட்டிலலாம் செஞ்சிங்கன்னா இப்படி தான் நாங்கள் வந்து செய்வோம். எங்கள் வீட்டில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இது போல் தான் வந்து செய்வோம். இப்படி தான் உருண்டை பண்ணி இந்த மாதிரி இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக அடிக்கடி நான் வந்து இந்த கொழுக்கட்டை வந்து செஞ்சுருவேன். பாருங்கள் ஈஸியாக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி செய்யறது, சாஃப்டாகவும் இருக்கும் மாவு பிடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொழுக்கட்டை பூனை வச்சு செஞ்சு பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் மாவு வாங்கி செய்யணும்னு இல்லை, கொஞ்சம் பேர் ஒரு 2 பேர் தான் இருக்கோம், 3 பேர் தான் இருக்கோம், எங்களுக்கு எதுக்கு இவ்வளோ செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு மாவு பேக்கெட் வாங்கி செய்கிறத விட ஒரு டம்ளர் பச்சரிசி போட்டாலே போதும், ஒரு 12-15 கொழுக்கட்டை கிட்ட உங்களுக்கு வரும். இந்த மாதிரி மடித்து இப்படி பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். இதுக்கு அச்சிலாம் வாங்கணுன்னுலாம் அவசியமே இல்லைங்க, சூப்பராக செஞ்சிடலாங்க கையிலேயே. நான்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் செய்வேன். உங்களுக்கு இப்படி செய்ய பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் அச்சியில் செய்யணும், எனக்கு வேறு மாதிரி மாடலாக அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வந்து கொழுக்கட்டை வந்து நான் வந்து உருண்டை பண்ணி இப்போ வந்து வேக வைக்க போகிறேன். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இட்லி குட்டரில் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வைக்கணும், அதுக்கு முன்னாடியே வைக்காதீங்க. எப்போவுமே கொதித்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி செய்யணும். இப்போ வந்து ஒவ்வொரு கொழுக்கட்டையாக எடுத்து நம்ம வந்து வேக வச்சிடலாம். நான் வந்து எப்போவுமே துணி போட்டு தாங்க செய்வேன், நீங்கள் அப்படியே வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். தண்ணி என்ன அந்த குடாரில் சேர்ந்துருமோ கொஞ்சம் பயமாக இருக்கும், அதனால் துணி போட்டு வந்து செஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொரு கொழுக்கட்டையாக எடுத்து வச்சு நான் மூடி போட்டு வேக வச்சிடுறேன். இது வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து எள்ளுலாம் போட்டு செய்கிறதா இருந்தாலும் இதே மாதிரி தான், எள்ளையும் வறுத்துட்டு நீங்கள் லைட்டாக மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு இதே போல் தான் வந்து செய்யணும். வேறு கடலைப்பருப்புலாம் ஊற வச்சு செய்யணும். அதே மாதிரி பாசிப்பருப்பு கூட போடுவாங்க, அதையும் வறுத்துட்டு அது வந்து பொடிக்க மாட்டாங்க, அதையும் வந்து வறுத்துட்டு இது கூட தேங்காய், வெல்லம், ஏலக்காய் இது மட்டும் போட்டு கிண்டி அதை வந்து உள்ளே பூர்ணம் வச்சு செய்வாங்க. எங்கள் ஊர் சைடெலாம் அதிகமாக வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க, அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை வந்து சூப்பராக வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக மேலே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கொழுக்கட்டை. இப்படி தாங்க ட்ரை பண்ணணும், சூப்பராக வரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கா இல்லையான்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி டக்குன்னு சூப்பராக செஞ்சிடலாம். இது வந்து ரேஷன் அரிசி தான், மாவும் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக தான் இருக்குது. நல்லா கழுவிட்டு நீங்கள் வந்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமும் 2 கழுவிட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சேன். எவ்வளோ சாஃப்டாக கொழுக்கட்டை வந்து சூப்பராக வந்து வந்துருச்சு. இது போல் நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும், மறுநாள் வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். பூர்ணமும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது உள்ள. இப்படி தாங்க செய்யணும் கொழுக்கட்டை ரெசிபி. அதே மாதிரி பிடி கொழுக்கட்டையும் நான் வந்து ஒரு நாள் வீடியோவாக போடுறேன்.
மாவு பாருங்கள் கடகடன்னு என் கையில் இருக்கும்போதே அப்படியே ஆடுது. அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இதுவே பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து கொழுக்கட்டையெல்லாம் வச்சிங்கன்னா கல் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரிலாம் இந்த கொழுக்கட்டை வந்து இருக்காது. இந்த ஆவி கட்டுறதுல தான் இருக்கே உங்களுக்கு. ஒரு 10 நிமிஷம் ஆவி கட்டுறதுல ஒன்றும் ஆயிடாது. நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் முதல்ல மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு ஆவி கட்டிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு போட்டு தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் பிசைஞ்சு பூர்ணம் வச்சு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.